இது வரைக்கும் சாத்தியமா, சாதிச்சிருவீங்களா, இப்பெல்லாம் கேட்டவங்களை வந்து வாயடைக்கிற மாதிரியான ஒரு கூட்டம். எல்லா விதத்திலயும் அது வந்து என்னை பிரமிக்க வச்சது. மேடை ஏறின தருணம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் அங்க வந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாமே மன நிறையா இருந்த எனக்கு ஒரே ஒரு குறைதான் வாப்பா இல்லைன்னு. ஏன்னா கட்டாயம் வாப்பா சொல்லும், இந்த மாதிரி கூட்டம் வருமா, கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு வாப்பா நிறைய மெனக்கிட்டு இருக்கு கட்சியினோட தொடக்க காலத்துல. ஐயா எப்போ மட்டும் தான் நம்மளோட இருப்பாங்க. எங்களை புரியும். நீ பேசு. எப்போதும் வாப்பா இதுதான் சொல்லும், கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான் வாப்பா எப்போதும் மெனக்கிடும். ஏன்னா வாப்பா ஒரு 2 கூட்டம்லாம் பண்ணது கிடையாது. பல கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணும்போதும் வாப்பா வந்து பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அப்படின்னா எல்லாரும் அந்த இடத்துக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும்னு ஐயா வைகோ அவர்களுக்கும் சரி, சுபவியாருக்கும் சரி, புதுக்கோட்டை பாவனன் போன்றவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து வாப்பா பின்னாடில இருந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுல ரொம்ப 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 தீவிரம் காட்டும். அப்படிதான் நாம் தமிழ் கட்சியின் தோற்றத்திலிருந்தே வாப்பா வந்து முதல் மாநாடு இளைஞர் பாசறைக்காக தொடங்கும் போது நாகப்பட்டினத்துல ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிடணும், அந்த சாத்தியமும் படுத்துச்சு. வாப்பா அன்னைக்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சது. அதே மாதிரி தான் சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு போயிட்டு இங்க உடனே வந்ததுக்கு அப்புறம் முதல் கூட்டத்தை வாப்பா தான் வந்து ஒருங்கிணைக்குது. அப்போதும் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டுச்சு.